ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி, மதுரை வளர்மதி. நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா ஒரு பெரிய செலிப்ரேட்டரியை பார்க்க வந்திருக்கேன். கீக்கிமா நீங்கள் சொன்னீங்களா ஒருத்தர் சவுந்தர பாண்டியன் சொல்லிட்டு 100 வணக்கம் போடுவார்னு சொன்னீங்கல்ல, அவரை தான் இந்த கீக்கிமா பார்க்க வந்திருக்கிறேன். அவரை பார்த்து நீங்கள் பேசுங்க. இன்னும் ஒரு 100 வணக்கம் போடுறோம்னு இருக்காரு பாருங்க. இவர் ஒரு கிளர்க்கு எங்கள் அப்பா, சரிங்களா? பாருங்கள் கிளர்க்கா எப்படி இருக்கிறாருன்னு. சூப்பராக இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். இந்த ஏரியா எவ்வளோ குழுக்குழுன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இந்த ஏரியாவில் வாடகைக்கு வீடு கிடச்சாலும் வரலாம், வீடு இல்லை, என்ன செய்யறதில்ல. இப்போ காலம் முதலே இடம் வாங்கியிருக்கலாம், அங்கிட்டலாம் வாங்காமல் விட்டுட்டோம். சரி பரவாயில்ல, இருந்த இடமும் போச்சு, பார்த்துக்கோங்க. இந்த இவங்க தான் எங்கள் அம்மா, பெரியம்மா. பேசுமா. என்ன நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்களா? எங்களை பார்க்க வாங்க மேடம். சொல்லு. எங்கள் மகதான், எங்கள் மக பார்க்க வாங்க எங்கள் அம்மாவெல்லாம். கிக்கிமா பாருங்க, உங்கள் சாரை பாருங்க, வணக்கம் போடுற சாரை காட்டுறேன், பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லு, நீயும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு. பொங்கல் வாழ்த்துங்கள், புத்தாண்டு தமிழ் வாழ்த்துக்கள். வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க வேலை வத்த? நீச்சல் குளம் எங்க இருக்கு? அப்படியா? அங்க அவங்க மகள்லாம் கூட்டிட்டு வருவாங்களாம். அவங்க தான் இப்போ கான்ட்ராக்டுக்கு நீச்சல் குளத்தை எடுத்துருக்குறாங்களாம். சரிங்க, உங்களை வந்து பார்க்க வர சொல்கிறேன் சார். சரிங்களா சார்? அதுக்கப்புறம் வந்து என்னமோ இல்லை நினச்சேன், உடனே கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறீங்களா? இல்லையா? கட் பண்ணிருங்க டக்குண்டு. யாரோ கூப்பிட்றாங்க. யாரை லவ் பண்ணுறியா? அப்புறம் எதுக்கு ஃபோன் வருது? தேவையில்லாமல் ஃபோன் வரக்கூடாது. உன் பென்ஷன் வேஸ்ட்டாக போகுது. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடி. நெசமாத்த பென்ஷன் வாங்குறேல பொண்ணு நான் ரெடி பண்ணுறேன். நீ வந்து கல்யாணத்தை முடித்தா அந்த அம்மாவுக்கு பென்ஷனை எழுதி கொடுத்துரு, ரிஜிஸ்டர் பண்ணிடு. பாவம், உன் பென்ஷனு உனக்கு அப்புறம் அவங்களுக்கு போட்டு ஒரு இளமையான பிள்ளைய பார்க்குறேன். ஒரு 25 வயசு பிள்ளைய உனக்கு கல்யாணம் செய்ய போகிறேன். ஏய், ரொம்ப வயசு இருக்கக்கூடாது. கணவனால் கைவிடப்பட்ட பெண் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி பொண்ணா உனக்கு. சொல்லுங்க. சரி, எப்படி கொஞ்சம் கருப்பாக இருக்கணுமா சிகப்பாக இருக்கணுமா? நல்ல குணம் இருக்கணும். சரி, அந்த அம்மாவுக்கு என்ன செய்வா? பென்ஷன் எழுதி வைப்பா. சரி, ரொம்ப கஷ்டப்படுது அந்த பொண்ணு. சமைச்சு சரி, கவனிக்கிற மாதிரி நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுத்துருவோம். போய் நாங்கள் விசாரித்து உனக்கு பொண்ணு தை கழிஞ்சு இப்போ 3 மாதம் கழியட்டும். பொண்ணு பார்க்கணுன்னா ஒரு 3 மாதம் ஆகும். பார்த்து உனக்கு ரெடி பண்ணுறேன். ஏம்மா உனக்கு சம்மதமாம்மா? பண்ணி வச்சுருவோம்மா. பென்ஷன் வேஸ்ட்டாக போயிடும். இவரும் ஒரு 100 வயசுக்கு மேலே நல்லா வாழ்ந்துக்கிடுவார். சரியா? நல்ல பொண்ணை பார்த்துருவோம்மா. உனக்கு சம்மந்தமாடி? உங்களுக்கு சம்மதமாம்மா? ஊருக்காரங்க உங்களுக்கு சம்மதமா? தேடிக்கிட்டு தான் இருக்காரா? சரி, நான் கேட்டு ரெடி பண்ணி கல்யாணம் உனக்கு பார்த்து வீட்டோட இருக்கணும். அந்த அம்மா எஸ்தர் பிள்ளைக்கு சரியான்னு தெரியலையே. அவளங்க சம்மதம்மா? அவருக்கு பொண்ணு பார்க்க போகிறேன். சும்மா ஏன்டி? அவர் பென்ஷன், அவர் பொண்டாட்டி பிள்ளை, அவங்க நல்லா இருக்கட்டும். என்ன சும்மா இருந்துக்கிட்டு தெரியுறா? அதெல்லாம் தப்பு. என்னம்மாயா என்ன சொல்கிறா? அவள் என்ன சொல்கிறா? எப்பா என்ன பென்ஷன் தரமாட்டேன்றா? ஆளுக்கு கொடுப்பியா? என்ன பார்த்துறேன் உனக்கு பொண்ணு, நீ கவலைப்படாத. சரி சரி, உன்னை நேரத்துக்கு பார்த்துக்கிறோன்னு நல்லா வீட்டில் எழுதி வச்சிருக்கியா? மாநகராட்சியில் போய் மாற்றிடணும்.
ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்டர்கிட்ட சரி ரொம்ப நன்றி அப்பா. நீங்கள் எப்படி ஒரு கரெக்டாக இருக்கிறனால என் பெத்த தகப்பனுக்கு நானே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். என்ன முக்காட்சியம்மா சிரிக்காதீங்க, விளையாட்டுக்குள்ளம்மா சத்தியமாக தான். இப்போ வேறு பென்ஷன் வாங்குறாருலப்பா. ஆ தங்கச்சிக்கு ஆதரவு புருஷன் இருக்குல்லம்மா. அவர் இருக்க தட்டிக்கு அவருக்கு அதுக்கு கொடுக்கணும், உதவணும். என்ன கொடுக்கணும்? அது அவர் கையிலட்டதான் மகள். நாங்கள் தான் 4 பிள்ளைகள் விட்டுட்டோம். இப்போ எஸ்ஆர் பார்த்துக்கிருக்காரு. அவருக்கு புருஷன் இருக்குது. இப்போ வந்து அவருக்கு துணை தேவைப்படுதுன்னா அவருக்கு பார்த்துக்கிறோம், கொண்டுக்கிறோம், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க, வேணும்ன்ற குழம்பு வச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா. அப்போ என்ன செய்ய, நீ வச்சு கொடுக்குறியா? ஆ உங்களுக்கெல்லாம் இப்படி எழுதி வைப்பார்? எழுதி வைக்க மாட்டார். தனக்குண்டு ஒரு மனைவி இருந்தால் தான் அது உண்மை. என்ன சொல்லுப்பா? இதை செஞ்சு முடிக்கணும். முடிக்கணும். ஆமாம், எஸ்ஆர் கிடக்கா கிறிஸ்டர் கிடக்குறா. அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்காம இருக்க முடியாது, கொடுத்துருவேன். கொடுத்துரு. நான் உனக்கு எத்தனை பிள்ளையா இருந்தாலும் எஸ்தர் தான் உனக்கு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கொடுத்துரு. நாங்கள் வந்து பொழைச்சிக்கிட்டோம், எங்கிட்ட தண்ணியில் கிணியில் விழுந்து பொழைச்சிக்கிட்டோம். ஏன்னா எஸ்தர் பாவம் பொழைக்க முடியாது போல. ஏன் பொழைக்க மாட்டாளா? அந்த வந்தா எனக்கு ஒரு அந்த பிள்ளைக்கு தான் துணையா இருப்பாப்ல. ஆடுமாக்க பின்னாடி வாங்கிட்டு வந்தா அப்படி ஒரு வண்டி எடுத்துட்டு வா, நம்ம அங்கே போ ஆஃபீஸ்க்கு கூட்டி போய் அந்த ஆள் தேவைப்படுது. உனக்கு ஒரு டிவிஎஸ் ஆ எவ்வளோ வயசு கொண்டா? ஏய் உனக்கு ஐயா பென்ஷன் இருக்குன்னு சொன்னால் எந்த பொண்ணாக இருக்கட்டும் வருவாளுங்க. இந்த கரைச்சல் பிடுங்கு பித்து எதுவும் இல்லை. இவர் கொடுத்தா சாப்பிட போகிறா. வேற என்ன? பென்ஷனை தலைமையில எழுதி வைக்க போகிறோம். அவ்வளோதானம்மா. ஒரு மகள் இருக்குது. நான் ஒரு மகளா 5 பிள்ளையா இருக்குது. 4 பிள்ளை நாங்கள் எப்பயா வருவோம் போவோம், தொந்தரவு கொடுக்க மாட்டோம். எஸ்தரு கூடயே இருப்பா. அவள் தான் உனக்கு எல்லாமே பார்த்துக்குருவா. ஏப்பா பொண்ணு பார்த்துட்டேப்பா. எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிஜமா அதாப்பா. ஏப்பா சத்தியமா பொய் சொல்லலை. அப்போ தான் அவர் நல்லா இருப்பார். என்னம்மா கொச்சிமா? என்னப்பா கவலைப்படாத. எஸ்தருக்கு பிறந்துருச்சா? காலங்காத்தாலே நான் வந்துட்டேன். நான் உனக்கு ரெடி பண்ணதுக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன பென்ஷன் வாங்குற ராசாவோல மகளை எஸ்தர் பிள்ளைய பார்த்துக்கிறட்டும். செஞ்சுக்கிட்டே இரு வருஷம் பூரா. இங்கே வருங்க. என் தங்கச்சி கடை வச்சுருக்காங்க. இதை வச்சு பொழைச்சிக்கிடுவா. அவள் புருஷன் இல்லையான்னு கேட்காதீங்க. இருக்கார். எங்கள் குழந்தை அழகு போல் ஆசை போல் இருக்கார். எங்கள் குழந்தை அப்படி ஒரு குழந்தை இருக்கார். கடை வச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா. இங்கே பாருங்க கடை. இது எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம உசிலம்பட்டியில் இருக்குது. உசிலம்பட்டி ரத்தம் போகிற ரோட்டில் இருக்குப்பா. மந்திகோள விளக்கு. மக்களே, மந்திகோள விளக்குக்காரங்களாம் பார்க்குறீங்களே வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அனைத்து பொருளும் விற்கும். அவங்க வியாபாரம் பார்க்குறாங்க. நீங்கள் வாங்க வாங்க. சரியா? சரி, எனக்கு ஒரு வெறியாடம் குடிசை ஓட்டு குடியிருக்கிற மாதிரி கேட்டு பாருவீங்கண்ணே. எங்கள் நேச்சும் உள்ளுக்க வேணாம், இந்த ரவுண்டிலே இருந்தால் பாருங்க. வெறி இடத்துல குடிசையை போட்டு நான் குடியிருந்துக்கிறேன். சின்ன செவர் வச்சு இது இந்த பின்னாடி கிடக்கிற இடத்த கூட கேளு வரட்டேன். எந்த ரோடு? வாடகைக்கு மாதிரி ஒத்திக்கினாலும் கூட கொடுத்துட்றேன். இங்கனக்குள்ளே வந்து நான் இருந்துக்கிறேன். குடிசையை போட்டு எங்கள் வீடு பத்த மாட்டுதுமா. நான் பாட்டுக்கு என்ன பஸ் ஏற எங்கே வேணாலும் சந்தைக்கு போய்ட்டு எச்சாம நாள் வந்துடுவேன். லேட்டாக இருந்துச்சுன்னா கோரிப்பாளத்தில் படுத்துருவேன். அப்புறம் திருப்பாலைக்கு வந்துக்கிருவேன். என் மகை வீட்டுக்கு, என் பேரை வீட்டுக்கு, தீபக்கு சபரி வீட்டுக்கு. எனக்குள்ளே எப்படினாலும் 2 பேரும் கேட்டு ரெடி பண்ணி தரேங்க. யார் இடம்னாலும் சரி. கொஞ்சோண்டு கரண்ட் தந்துடுவாங்கல்ல. இங்கேருந்து வயர் போகாதுல்லம்மா. வயர் போனாலும் கட் பண்ணிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு வயர் இருந்தா கட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து விட்டுருவாங்க. இங்கே அப்படி தான் பண்ணுறாங்களா? கரண்ட்லாம் கிடைக்காது. இப்போ இடத்துல சொல்கிறீங்களா இல்லை புறம்போக்கில் போட சொல்கிறீங்களா? இடத்துக்காரங்கிட்ட கேட்டு புறம்போக்கா? புறம்போக்கு தான் கிடக்குது. சரி, கடந்துச்சு சொல்லு. நாங்கள் கடையை போட்டுக்கிறேன். என்ன இடத்துக்காரங்க விடணும்ல. கேட்போம், கேட்டுக்குருவோம். அவங்களுக்கு வாடகை கூட கொடுத்துருவோம். புறம்போக்கா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வீட்டுக்கார கூட கொஞ்சோன்னு கரண்ட் வாங்குவோம். அது கூட செய்ய மாட்டாங்களா எனக்கு? இருப்பா என்ன? அதனால ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு மொக்கச்சியம்மா. நீங்கள் இங்கே இருக்கா? என்ன
என்ன போலீஸ்காரனே இங்கே வானே எனக்கு ஒரு வீடு வெறி இடம் வேணும்னே. எனக்கு ஒரு வெறி இடம் வேணும். நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் புறம்போக்கா இருந்தாலும் வாடகை கொடுத்துட்றேன். சரியாம்மா? சரி, எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க. அந்த வீடு பத்தலை, சந்து மாதிரி போனால் வர முடியல, போட முடியல, வைக்க முடியல. பாரு இங்கே பாரு, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு எல்லாத்துக்கும். பேட்டி எடுத்ததுக்கு இங்கே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சொல்லலாம். மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லு. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், பேரன் எல்லாமே நல்லா இருக்கணும். இதே மாதிரி உழைச்சி நல்லபடியாக இருங்க. எனக்கு மட்டும் சாப்பாடு எப்பயோ வந்தா சாப்பாடு நான் வாரம் இப்போ வண்டி பழக போகிறேன். ஸ்கூட்டி பழக போகிறேன். 5000 கட்டி பழக போகிறேன். என் வண்டியை களை வண்டி போயிட்டான் அந்த தினேஷ் பையன். நான் எப்படி அந்த வண்டியை கேட்டு வாங்குறதுன்னு எனக்கு தெரியலை. நான் வண்டி வாங்கி பழகி ஓட்ட போகிறேன். ஓட்டிட்டோம்னா வண்டி இருந்தால் தானம்மா போக முடியும். நான் எங்கம்மா, நானே முடியாதம்மா. ஏன்னா இங்கே வேணே ஒரு ஹெல்ப் பண்ணுனே. என்ன வா, செத்த நேரம் பேசிட்டு போ, செத்த நேரம் பேசிட்டு போ. கொஞ்ச நேரம் பேசினேன். இங்கே பாருங்க, ஒரு போலீஸ்கார் ஏட்டையா எவ்வளோ வேலை பார்க்குறாரு பாருங்க. வீட்டுக்கு சாணியெல்லாம் அள்ளி கொட்டுறாருங்க. நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷங்க. இதற்கு எடுக்கிற பேசு பேசு. பேக் 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 அப்படியே ஒன்றும் பண்ணாத. ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இருங்க வரேன், அதை வந்து ஹெட்டிங்காக வைக்கணும். வரேன். 2 சேர் இருக்கா? அப்புறம்